ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 தமிழ் வருட பலன்கள். இந்த தமிழ் வருட பிறப்பானது வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. அதாவது 60 தமிழ் வருடங்களில் இது 40வது வருடம், அதாவது பரபாவ வருடம். இந்த பரபாவ வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீனத்திலே தான் இருக்க போகிறார். குரு பகவான் மிதுன மனையிலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ அப்படின்னா 2ஆம் தேதி 2/6/2026 தேதி என்று கடகத்தில் குரு பகவான் உச்ச பலம். அதே போல் ராகு கேது பயிற்சியும் இந்த வருடத்தில் நடக்க இருக்கிறது. அது எப்போ அப்படின்னா 6/12/2026 அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகர மனைக்கும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறது. ஸோ இந்த தமிழ் வருடத்தில் இந்த 12 ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான செயல்கள் நமக்கு உகந்தவை என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் அங்கேயே தான் இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே இந்த வருடம் முழுவதும் இருக்க போகுது. குரு பயிற்சி நடக்க இருக்கு. எப்போ நடக்க இருக்கு? ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்த போகிறார். அடுத்து இந்த வருடத்தினுடைய இறுதியில், அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6லிருந்து 5ஆம் இடத்திலும், கேது பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ பொதுவாக இந்த வருடாந்திர கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. சனி பகவான் நேராக உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். சில சமயங்களில் பிடிவாத குணம், கோப குணம், ஆக்ரோஷ குணம், மந்த குணம்ங்கிறது இருந்துட்டு இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு சனியை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி என்பவர்களுக்கும் அப்படியே மறைய போகுது. பிடிவாதம் இல்லாமல் இருக்க போகுது. சோம்பேறித்தன்மை மறைய போகுது. சுறுசுறுப்போடு செயல்படணுங்கிற எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த கன்னிக்கு அமையப்பெறும். ஏன்னா குரு தான் இருக்கிற கிரகத்திலேயே ஒரு சுப கிரகம், ஒரு கடவுளினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றது, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 12 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ உச்ச பலமாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் வந்து அமரப்போகிறார். அப்போது தைரியங்கள், வீரியங்கள் அப்படியே பலமாக போகுது. அதாவது அந்த எண்ணங்கள் விருத்தி அடையும். பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும். சாதிக்கணுங்கிற மனப்பான்மை கொடுக்கும். கீர்த்தியை கொடுக்கும். புகழை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கன்னிக்கு அமையப்பெறுது. பிரயாணங்கள் ஏற்படுத்தும். பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்க போறீர்கள். ஏன்னா புதன், கன்னி அப்படின்னாலே புதன்னாலே புத்திசாலி, சமயோகித புத்தி. இந்த வருடம் வந்து சூப்பராக இருக்க போகுது. எந்த இடத்தில் எதை செய்யணும், எதை பண்ணணுங்கிறத அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு திட்டமிடுதல்ங்கிறது பக்காவாக இருக்க போகுது. சூப்பராக இருக்குது. இவர் கையில் இதை கொடுத்தாருன்னா அவர் அதை கரெக்டாக செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிற அந்த 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 இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த துறையில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் சரி, இவர் கையில் கொடுத்துட்டா அது வெற்றி தான். ஸோ அந்த அளவுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த கன்னிக்கு அமையப்போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த துறையில் எதில் இருந்தாலும் ஒப்பந்தங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நடக்கும். இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிக்கு பார்த்தீங்கன்னா புதிய யுக்தியை கடைபிடிப்பீங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. வியாபாரம், சிறு வியாபாரம், பெரிய வியாபாரம், எந்த வியாபாரமாக இருந்தாலும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கன்னிக்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாம்.
பணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகுது. ஏன்னா குரு தான் உச்சம், பணம் புழங்க போகுது, லாபஸ்தானத்தில் இருக்கு. உங்கள் மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடுகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் மனசில் என்ன கனவுகள் இருந்தது அந்த கனவுகளை நிறைவேற்றுவீங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி தான் குரு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய, சுகத்தை பெருக்கக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்க போகுது. சார், வீடு இல்லாத கன்னிராசி என்பவர்கள் நிச்சயமாக இந்த வருடம் வீடு அமையும். ஏன்னா 4ஆம் இடம் என்பது வீட்டுக்குரிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தின் அதிபதி குருவின் ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த கன்னிராசி என்பவர்கள் வீடு வாங்க முடியாது. அந்த குரு, அப்பேற்பட்ட குரு இப்போ இன்னி வரக்கூடிய ஒரு வருடம் ஜூன் மாதத்திலிருந்து உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது கடந்த 12 வருடமாக நான் வீடே வாங்க முடியல, ஏதோ ஒரு தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, இன்ன வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், சொந்த வீடு அமைக்க முடியலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லது அதற்கான முயற்சி இப்போ எடுக்கக்கூடிய கன்னிக்கு சக்ஸஸ் தான் சொல்ல போகிறேன். அப்போ சொந்த வீடு அமைய போகுது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ சொந்த வீட்டுக்குள்ளே வந்து மனமகிழ்ச்சி சந்தோஷத்தோடு இருக்க போகிறீங்க. வாடகை வருமானம் வரப்போகுது. இல்லைன்னா ஒரு வீடு 2 வீடு கட்டி அல்லது இடத்தை கட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி ஏதோ ஒரு வகையில் வாடகை வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. கனவாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த வாகனங்கள் கண்டிப்பாக வாகனம் மாற்றுவது, பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவது, இல்லை நான் 2 வீலர் தான் இது வரைக்கும் வச்சுருக்கேன், நான் 4 வீலருக்கு கன்வெர்ட் ஆகிறது, இப்போ சிறிய வாகனத்தை வச்சுருக்கேன்னா பட்ஜெட் பெரிய லேக்ஸ் கணக்கில் கொடுத்து ஒரு 15 lakhஸில் போய் பெரிய வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த வாகனத்தை வாங்குவது, இதுக்கெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. அதுவும் மிக முக்கியமாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5-11 கனெக்ட் ஆனாலே இந்த இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் ஆசைகள் நிறைவேறப் போகுது. 5ஆம் இடம் பதவியை கொடுக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியம் மேலோங்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்கிறார். குரு என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரகம் 5ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறது, வளர்க்கிறது. அப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான குறைபாடுகளை போக்கக்கூடிய ஒரு வருடம். 5ல் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது சார், எனக்கு சொத்து பிரச்சனை இருக்குது சார், பாக பிரச்சனை இருக்குது, சகோதர கருத்து வேறுபாடு இருக்குது, அந்த இரத்தபந்த உறவுகளோட ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாம் சரி செஞ்சிடலாம். இந்த வருடம் நீங்கள் நினைத்தால் அதை அத்தனையும் சரி செய்து விடலாம். அதற்குண்டான அந்த அமைப்புங்கிறது இந்த வருடம் இருக்கிறது. பூர்வீகத்துக்கு இது வரைக்கும் நான் போகவே இல்லை அப்படின்னா கூட பூர்வீகத்துக்கு போகக்கூடிய, அந்த பூர்வீகத்தில் போய் பலனை செய்யக்கூடிய, குலதெய்வத்துக்காக சில விஷயங்கள் செய்யக்கூடிய, அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு வருடமாகவே அமைகிறது. இதில் மிக முக்கியமான ஒன்று சொல்லலான்னா குழந்தை பாக்கியம். 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் அல்லவா? அப்போது 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குழந்தை காரக கிரகம் உச்ச பலமாக அமைந்து கொண்டு தனது சப்தம பார்வையாக 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் அந்த குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த வருடம் கன்னிராசி என்பவர்களுக்கு உங்கள் வீட்டில் மழலை சத்தம், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த எத்தனையோ கன்னிக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. சந்தோஷத்தை, குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, சார் எனக்கு எல்லாமே இருக்குது சார், நல்ல வேலையில் இருக்கேன், நல்லா படிச்சிருக்கிறேன், அப்பா அம்மா நல்லா இருக்குது, பூர்வீகம் நல்லா இருக்குது, ஆனால் கல்யாணமாகி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் நான் அளவுக்கு அதிகமான சந்தோஷப்படுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை ஒரு ஏக்கத்தில் இருப்பீங்க பாருங்களேன். அந்த ஏக்கம் இந்த வருடம் மறையப் போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. இஷ்ட தெய்வத்தினுடைய அருளால, குல தெய்வத்தின் அருளால இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைத்து
நற்பலன் அடையக்கூடிய ஒரு நல்ல வருடம் கன்னிக்குன்னு சொல்லுவேன். கன்னி ராசி, கன்னி லக்ன நண்பர்களுக்கு. காதல் திருமணம் நிறைய பேர்த்துக்கு நடக்கும். 5க்குரியவன் 7 இருக்கார். காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும். அப்போ காதலில் இருக்கின்றவர்கள் அது பர்மிஷன் கிடைச்சிரும், கிராண்ட் ஆயிரும். அந்த காதலில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த கன்னிக்கு எடுத்துக்கலாம். தகப்பன் சார்ந்த விஷயங்கள், தகப்பன் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நிறைய பேர்த்துக்கு வேலையில் பிரச்சனை, வேலை மாற்றம், இடம் மாற்றம் இதெல்லாம் இருக்குது சார், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. ஸோ இப்படியெல்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்களே, வருத்தவே பட வேண்டாம். இந்த வருடம் நல்ல வருடம் கன்னி ராசி என்பவர்களுக்கு நீங்கள் தான் ராஜா. ஏன்னா 11ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சமூகத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க போகுது. ஏன்னா திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துடும். அப்போ திருமண வாழ்க்கையும் நன்றாக இருக்க போகுது. சமூகத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மக்கள் தொடர்பு நல்லா இருக்க போகுது. அதாவது மக்கள் தொடர்பு அப்படின்னா எந்த விதத்தில் கூட எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் மீட் பண்ணக்கூடியவர்களோட நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த கன்னிக்கு அமையப்பெறுதுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கிரகமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு கும்பத்தில் யாருக்காவது சனி பகவான் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். அதே சமயத்தில் ராகு பகவான் மீனத்தில் யாருக்காவது இருக்கோ கண்டிப்பாக வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். வேலையில் ஒரே குடைச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு, எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.